எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா போச்சம்பள்ளியில் அமைஞ்சிருக்கிற ஆட்டு சந்தைக்காக தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி முதல் 9-10 மணி வரை நடைபெறும். இந்த சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த சந்தை. போச்சம்பள்ளி ஆட்டு சந்தைன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரம் நிறைய தாயாடுகள் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பெரிய பெரிய தாயாடுகள் தான் நண்பர்கள். என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல, வாங்க கேட்கலாம். உங்களுதா கொடுக்கறது தானே? ரெண்டு கிடா குட்டிங்களா? ஓகே ஓகே. என்ன பல்லுன்னு ஆட்டுக்கு சரி ஆயிடுச்சுங்களா? சரி பல்ல இருக்குது. 2 கிடா குட்டி. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? குட்டி ஆடம் 18ங்களா? நீங்கள் என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? 21 சொல்லியிருக்கீங்களா? ஓகே, 21 சொல்லியிருக்காங்க. 18,000 கேட்குறாங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 19 கொடுத்துருங்க. ஓகே, 2 கிடா குட்டிங்க, ஒரு ஆடு பல்லு சேர்ந்துட்டு இருக்கு. 19 கொடுத்துருவாங்க. எல்லாமே குட்டி ஆடுங்களாண்ணா? எத்தனை குட்டி இருக்குண்ணா ஒரு ஆட்டுக்கா? 2 குட்டிங்களா? கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டிங்களா? ஒவ்வொரு ஆட்டுக்கு 2 குட்டி, ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டு குட்டியோட இருக்குது. ஓகே, என்ன பல்லுண்ணா இருக்குது ஆட்டுக்கு? 6 பல்லுங்களா? 2 ஆட்டுக்குமே 6 பல்லுங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? ஆ 55,000. எவ்வளோண்ணா? 55ங்களா? அப்படியே 2 ஆடு 4 குட்டியோட 55 சொல்லியிருக்கீங்களா? 2 ஆடு 2 குட்டியோட 55 சொல்லியிருக்காங்க. குட்டிங்க நல்லா இருக்குது, நல்லா வாட்டு சட்டமாக இருக்குது. எட்டு வரலீங்களா இந்த வாரம்? அது 8 வந்திருக்கீங்களா? இது 3 குட்டி 8 வந்திருக்கீங்களா? என்ன கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? 3 பொட்டை குட்டிங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 320 சொல்லியிருக்கீங்களா? 3 பொட்டை குட்டி 20,000 சொல்லியிருக்காரு. என்ன ரேட்டு கேட்குறாங்க? 16 கேட்குறாங்களா? என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 18 வந்தால் கொடுத்துருவீங்களா? ஓகே, 16க்கு கேட்குறாங்க. 18 வந்தால் கொடுத்துருவாருன்றாரு. 3 பொட்டை குட்டிங்க, நல்லா இருக்குது குட்டிங்க. ங்களா 3 ஆடுங்களுமா? 4 ஆடு 40,000ங்களா? ஓகே. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னது வந்து 50-55,000 சொன்னாங்க. 50-55,000 சொன்னாங்களா? பெரிய கிடாய் வந்திருக்கு. என்ன 3மே கிடாய் 8 வந்திருக்கிறாரு. என்ன ரேட்டுக்குன்னு தெரில, பேசலாம், பார்க்கலாம் இருங்க. பெரிய பெரிய கடாயிங்க.
நான் உனக்கு என்ன சொன்னாலும் சரி நான் என்ன சொன்னேன் பேசுகிறேன். 8000 ரூபாங்களாம் குட்டி, கிடா குட்டி. ஏழாயிரத்துக்கு கேட்டு இருக்காங்க, கொடுக்கல. குட்டியோட வந்திருக்கு. எல்லா ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டிருக்குங்க. பல்லு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருக்கு. வெட்டாடு ஒரு ரேட்டு, குட்டியாடு ஒரு ரேட்டு, வளர்ப்பாடுங்க ஒரு ரேட்டு, எல்லாம் போயிட்டுருக்கு. நான் உனக்கு என்னாவே நான் கேட்டதான் தான் சொல்லுவேன். நான் விலையாக 7500 ரூபா கொட்டாடுங்க. 7500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க கொட்டாடுங்க. சேல் ஆயிருக்காண்ணா? சேல் ஆயிருக்குங்களா? 2000 இருக்குங்களா? இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் 12 இருக்குங்களா? எல்லாமே பொட்டாடுங்க, செனாடுங்களா? எல்லாம் பால் குட்டியோடங்களா? என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 9, 10, 11ங்களா? சரி சரி. என்ன ரேட்டுக்கு போயிருக்குண்ணா? 8200 கொடுத்துருக்கீங்களா? சரி சரி. ரேட்டு பரவாயில்ல இந்த வாரம்? இல்லை கம்மியாக தான் இருக்குங்களா? மீடியமாக தான் போயிட்டுருக்கு விலை. இல்லை வளர்ப்பு குட்டிங்க. எல்லாம் கிடா குட்டியாண்ணா? கிடா குட்டிங்களா? என்ன ரேட்லேருந்து இருக்குண்ணா? 2000லேருந்து கிடா குட்டி இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன ஊர்ண்ணா நம்ம? திரும்பட்டிங்களா? வியாபாரிங்களா? சரி சரி. வாரம் இங்கே தான் போடுவீங்களாண்ணா சந்தை? வாரம் இந்த இடத்துல தான் போடுவீங்க. எந்த சேனல்? யூடியூபா? ஆமாம். எல்லாமே ஃபுல்லாக வளர்ப்பு குட்டிங்க தான் இருக்குது. 2000லேருந்தே இருக்குங்களா குட்டி? எல்லாம் கிடா குட்டிங்க. எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. டிவி சார், நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்துருக்கேன். ஓகே ஓகே. இந்த சந்தையை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் 2வது சந்தை இது. தமிழ்நாட்டின் 2வது சந்தைங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கோலாத்தமிழ்லேருந்து வந்துருக்கோம். கோலாத்தமிழ்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க? நம்ம சும்மா விருந்தாளியாக வந்தேன். இங்கே பார்த்து இந்த மாதிரி சந்தை நான் எங்கேயுமே பார்க்குற ஆர்டிஸ்ட்
அந்த வரப்போ சந்தைலாம் பார்த்துக்கிறோம். ம். இது ரொம்ப அருமையான இது. நல்லா சந்தை. எல்லா ரகம் இருக்குதுங்க. ஆ. கோழி வகையில் இது மாடு கோழி பருப்பு தானியம் சூப்பராக இருக்குதுங்க. இதை பார்த்தாவே நம்மளுக்கு மனுஷன் ரிலாக்ஸ் ஆகுது. பார்க்கறதுக்காகவே வந்திருக்கீங்க. சந்தோஷம். இது பார்க்கறதுக்காக வந்தேன் நான். ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என்ன ஒன்றா இது வந்து ஆடு வாங்கி வளர்த்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் அது ஒரு லைஃப் குடும்பம் காப்பாற்றுது. அனிமல்ஸ் அதான் மிருகங்கள் ரொம்ப நல்ல இடம். ஜனம்பட்டி எவ்வளோ கூடுது. இது வந்து தமிழ்நாட்டில் தான் பொள்ளாச்சி கட்டுது. இது கட்டி கம்பெனி நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கம்பெனி சண்டை அங்கேயும் அது சின்னதாக இருந்தாலும் அங்கேயும் ஜனங்க கூடுது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஆமாம். வெப்சைட் என்ன நம்பர் பண்ணும் எங்குது இன்டர்நெட் கிடைக்கும். கிடா குட்டியாண்ணா ரெண்டா? கிடா குட்டிங்களா? 2 கிடா குட்டிங்களா? என்ன ரேட்டுண்ணா? அதான் முன்ன பண்ணி வைக்கிறதா எல்லாம் ரேட்லாம் சொல்ல முடியாது. அப்படிங்களா? 12, 13 12, 13, 10,000 கூட கொடுக்கும். ரேட்டு கேட்குறத பொறுத்து. சரி சரி, நல்லா இருக்கு. குட்டிங்க தான் நம்மளுக்கு 2000 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 இடத்துல போட்டிருக்காங்க. குட்டிக்கு தகுந்த ரேட்டு போயிட்டுருக்கு. மூணு குட்டி ஆடுங்க. கெடா குட்டி என்ன? கெடா குட்டிங்களா? ரெண்டா? 2 கெடா குட்டி, ஒரு பொட்டு குட்டிங்களா? என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 23ங்களா? அதான் 4, 23 சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. 2 கெடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி, ஆடோட சேர்த்து 23 சொல்லியிருக்காரு. ரேட்டு முன்ன பண்ண கொடுப்பாங்க, வந்து அனுசரித்து பார்த்து எடுக்கலாம்.